நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோடைய நடிப்பில் நெல்சனுடைய டைரக்ஷனில் ஜெயிலர் 2 திரைப்படம் ஷூட்டிங் வந்து ரொம்பவே மும்முரமாக போய்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஜெயிலர் 2 உடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து சூப்பரான ஒரு சேல் அமேசான் பிரைம் வந்து வாங்கியிருக்கு. அதாவது 160 கோடிக்கு வந்து அமேசான் பிரைம் அவர் வந்து வாங்கியிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரெக்கார்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். பொதுவாகவே வந்து ஒரு ஓடிடி தளத்தில் ஒரு படத்தை வாங்குறாங்கன்னா மேக்சிமமே வந்து 120 கோடி தான். இப்போ நம்ம தலைவருடைய படம் தான் முதல் தடவையாக 160 கோடிக்கு வந்து விற்பனை ஆயிருக்கு. ஆக்சுவலாக இந்த ஒரு டீல் மூலியமாக நம்ம ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து எப்போவுமே டாப் 1 பொசிஷனில் இருக்காரு அப்படின்றத வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுவும் இந்த ஒரு வயசுலையும். அதாவது அவருடைய முந்தைய படங்களான ஜெயிலர் வந்து 75 கோடிக்கும் கூலி 120 கோடிக்கும் இப்போ அவருடைய இந்த ஜெயிலர் 2 படம் 160 கோடிக்கும் அப்படின்றதால கரண்ட்ல இப்போ அவர் தான் வந்து நம்பர் 1 பொசிஷனில் இருக்காரு அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, பொதுவாகவே ஓடிடி தளத்தில் வந்துட்டு இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெக்கார்ட் வியூவர்ஷிப் இருக்குது. அது எங்கேருந்து அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, சிங்கப்பூர், மலேசியா, யுஏஇ, யூஎஸ்ஏ அண்ட் வேர்ல்டு வைட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய படம் அப்படின்னாலே வந்துட்டு இப்போ வரைக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ரேஸ் இருக்குது. கோலிவுட்டில் மட்டும் இல்லை, எல்லா சைட்லேருந்தும் அவருக்கான ஒரு ஃபேன் பேஸ் வந்து வேறு லெவல் அப்படின்றது வந்து இதன் மூலயமா ப்ரூவ் ஆயிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க.